கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு அமைத்து கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லர் குகை என்ற தலைப்பில் தேவ செய்தியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த செய்திக்கு ஆதார வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். ஆண்டவர் எருசலேமுக்கு போய் தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. அப்போ அங்கே சில பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்குது. அந்த பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீட்டை வியாபார வீடாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவரோட வீட்டை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? பார்த்தீங்களா, ஆண்டவரோட வீட்டை வியாபார வீடு இல்லை, அது ஜெப வீடு அப்படின்னு என்று எழுதியிருக்கிறது இல்லையா, அப்படி எழுதியிருக்கவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, எழுதியிருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ எங்கே எழுதியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். பார்த்தீங்களா, ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலிமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவரோட வீடு ஜெப வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள், வியாபார வீடாக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. அப்போது அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகையை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஜெப வீடு, அவரோட வீடு ஜெப வீடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே வியாபாரம் நடந்துகிட்ருக்குது. அதுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சுருக்கிறாரு பாருங்க, கல்லர் குகை ஆக்கினீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கல்லர் குகை அப்படின்னு சொல்கிறாரு. கல்லர் குகைன்ட்டு எங்கே மென்ஷன் பண்ணி இப்போ சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் கல்லர் குகை அப்படின்னு சொல்கிறாரு. கல்லர் குகைக்கு அங்கே என்ன விளக்கம் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காலத்தில் தேவாலயத்துக்கு வரக்கு முன்னாடி அவங்க என்னென்னமெல்லாம் செஞ்சுட்டு உள்ளே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9வது வசனம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய் ஆணையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பார்த்தீங்களா, இந்த மாதிரி செயல்களெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்துக்குள்ளே வர்றாரு. தேவாலயத்துக்குள்ளே வர அந்த துணிகரமாக இந்த அக்கிரமமெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் ஒன்றுமே நினைக்காம அவங்க துணிகரமாக தேவாலயத்துக்குள்ளே வராங்க. அப்போ தேவாலயத்துக்குள்ளே வர்றது தான் ஆண்டவர் அன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, நீங்கள் இதை தேவாலயத்தை ஜெப வீடாக நினைக்காம ஏன் கல்லர் குகையாக நினச்சிருக்கிறீங்க அப்படின்னு அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்லர் குகை ஆக்கினீர்களோ அப்படிங்கிறாரு. அப்போ கல்லர் குகைன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கிரமம் செய்க அப்படின்னா என்ன ஒரு மீனிங் வருதுன்னா, சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யறது தான் ஆண்டவர் அந்த அக்கிரம செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு, அதாவது தேவாலயத்தில் என்ன அந்த வியாபாரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆடு மாடுகள்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடுகளை ஏன் விற்கணும்? அவங்க அந்த
அந்த நியாய சாஸ்திரிகள், அதாவது அந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஆண்டவர், அதாவது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, காசு கொடுத்து அந்த மாட்டை வாங்குறது ஆட்டை வாங்குறதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல அக்கிரமம் செய்க அப்படிங்கிறாரு. அதாவது கல்லர் குகையாக்கினீர்களே, அப்படி அக்கிரமம் செய்க பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இவங்க ஏன் வித்தாங்கன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ ஏன் விற்கிறாங்கன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். பார்த்தீங்களா? இங்கே தான் பஸ்கா பண்டிகை 2 நாளைக்கு அப்புறம் வருது. அதாவது அவங்க பஸ்கா பண்டிகை 2 நாளைக்கு அப்புறம் தேவாலயத்தில் அந்த பண்டிகை வருது. அந்த பண்டிகை வரக்காக தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடுகளாக விற்கிறாங்க. உபாகமம் 16:2. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. பார்த்தீங்களா? பஸ்கா பண்டிகை கொண்டாடணும்னா என்ன வேணும்? ஆடு மாடு வேணும். அப்போ இந்த பிரதான ஆசாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடு தான் வித்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு வித்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்காக அந்த ஆடு மாடுகளை வாங்கி பலியிடணும், அதுக்காக தான் அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க. இது இவங்க சரிதானே அப்படின்னு நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பார்வைக்கு அது சரியாக தான் தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகைனா ஒரு ஆடு வாங்கணும், ஆடு வாங்கி பலியிடணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் இவங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் இது அக்கிரமம் செய்க அப்படிங்கிறாரு. அப்போ இங்க என்ன தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சட்டம், அதாவது அக்கிரமம் செய்யனா சட்டத்துக்கு புறம்பா பண்றாங்க. என்ன சட்டத்துக்கு அவங்க புறம்பா பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியேயும் முறைமைகளின்படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். பார்த்தீங்களா? பஸ்கா பண்டிகை கடைபிடிக்கிறது சட்டம். ஆனா அது சில முறைமைகளின் பிரகாரமும் கட்டளைகளின் பிரகாரம் கடைபிடிக்கணுமாமா. அப்போ இவ பிரதான ஆசிரியர் கடைபிடிக்கிறது கட்டளை பிரகாரம் இருக்காது, அல்லது முறைமையின் பிரகாரம் இருக்காது. கட்டளை பிரகாரமும் இல்லை, முறைமையின் பிரகாரம் இல்லை. அப்போ அதனால தான் ஆண்டவர் ஏன் என்னோட வீட்டை கல்லர் குகையாக்கினீர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க என்ன முறைமை இல்லாமல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு தயார்படுத்தினாங்க மக்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இது என்ன முறை? ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? அதற்குரிய எல்லா கட்டளைகளின் படியையும் முறைமைகளின் படியையும் அதை ஆசாரிக்க கடவீர்கள். பார்த்தீங்களா? கட்டளை படியும் கடைபிடிக்கணுமாமா பஸ்காவை, முறைமையின் படியும் கடைபிடிக்கணுமா. அதாவது பஸ்காவுக்கு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகள் பிறகு தான் நம்ம கடைபிடிக்கணும். இப்போ நம்ம அந்த முறைகள் பார்க்கலாம், கட்டளை அப்புறம் பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? என்ன முறைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆட்டுக்குட்டியை வாங்கக்கூடாது. அந்த பிஸ்னஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வாங்கி நீங்க பலியிடக்கூடாது. அது தவறான முறை. தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு. தெரிந்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னா அப்போ தெரிந்து கொள்ள கடவீர்கள் அப்படிங்கிறாரு. லேவியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். பாத்தீங்களா? அந்த பலி செலுத்துறது ஆட்டு மந்தையிலாவது மாட்டு மந்தையிலாவது தெரிந்தெடுத்து பலி செலுத்தணுமாமா. அப்ப இங்க தெரிந்தெடுத்து தான் பலி செலுத்தணும், வாங்கி பலி செலுத்தக்கூடாது. அப்போ முதல் அந்த முறைமைகள் அவங்க
கடைபிடிக்கல. அதாவது அந்த சட்டத்தை வந்து அந்த பிரதான ஆசிரியர்கள் வந்து கடைபிடிக்கல. எப்படி கடைபிடிக்கலைன்னா, தெரிந்தெடுத்து அவங்க பலி செலுத்தலை. பிஸ்னஸ் பண்ணி தான் அந்த ஆட்டை வியாபாரம் பண்ணி அந்த ஆட்டை விலைக்கு வாங்கி பலியிடதா சொல்கிறாங்க. அப்போ வந்து தெரிந்தெடுத்து அப்படின்னா என்னன்னா, அந்த ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த ஆடுலாம் வளர்த்தி அந்த ஆடு வந்து குட்டி போட்டு அந்த குட்டிகளாக இருக்குது இல்லைங்களா, அந்த குட்டிகளை வந்து அதில் 1 வயது ஆட்டுக்குட்டி, புரிஞ்சுதுங்களா, அதில் அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியை வந்து நம்ம எடுக்கணும். அதாவது நம்ம வளர்த்தன ஆடுகளாக இருக்கணும். அதான் சொல்கிறாரு லேவியராகமத்துல, ஆட்டு மந்தையிலாவது அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா, ஆட்டு மந்தைனா நிறைய ஆடுகள் வளர்த்திட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த ஆடுகளை வந்து வளர்த்திட்டு இருக்கிற ஆடுகளை வந்து அது குட்டி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த குட்டியில வந்து 1 வயது ஆட்டுக்குட்டியை வந்து நம்ம தெரிந்தெடுக்கணுமாமா. பார்த்தீங்களா, பஸ்காவுக்கு இது மிக முக்கியமான ஒரு முறைமை சட்டம். அப்போ இந்த தெரிந்தெடுத்து தான் அந்த ஆட்டுக்குட்டியை தான் நீங்கள் போய் பலி செலுத்தணும். அதுதான் ஆண்டவருக்கு கொடுத்த அந்த முறைமை, அதாவது சட்டம். நீங்கள் தெரிந்தெடுக்காம நீங்கள் வந்து இங்கே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில், இந்த நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆடுகளெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. சேல்ஸ் பண்ணுற பார்த்துட்டு தான் ஆண்டவர் வந்து அதை கோவப்படுறாரு. ஏன்னா மிக முக்கிய பண்டிகை பஸ்கா. அந்த பஸ்கா பண்டிகை எதுக்குன்னா, நம்மளோட அந்த பாவங்களை வந்து போக்குற அந்த ஆட்டுக்குட்டி பண்டிகை. அப்போ வந்து அது எவ்வளோ முக்கியமான ஒரு பண்டிகை பார்த்தீங்களா. அந்த முக்கியமான பண்டிகைகளை அந்த பிரதான ஆசாரிகள் தவறு பண்ண வைக்கிறாங்க மக்களை. அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறார் ஆண்டவர் வந்து, தெரிந்தெடுக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளணும்னா என்ன பார்த்தீங்கன்னா, வளர்த்துன ஆடாக இருக்கணும். வளர்த்தன ஆடாக இருக்கிறத வந்து நீங்கள் அந்த தெரிந்தெடுத்து அதை வந்து நீங்கள் தேவாலயத்தில் போய் பலி செலுத்தணும். இதுதான் பஸ்கா பண்டிகையோட முறைமை. இந்த முறைமையை தான் வந்து ஆண்டவர் வந்து தேவன் வந்து கடைபிடிக்க சொல்லிகிட்டே வர்றாரு. இந்த முறைமைகளை தான் இவங்க பிரதான ஆசாரியர்களும் அந்த வேதபாகரும் அவங்களோட விருப்பத்தின் பிரகாரம் மாற்றிட்டாங்க. காலப்போக்கில் சிலதெல்லாம் மாறும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்று மாற இவங்களும் அந்த முறைமை சட்டத்தை மாற்றிட்டாங்க. இதைத்தான் ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ளே வரும்போது அந்த பஸ்கா பண்டிகைக்கு உண்டான முறைமை வந்து மாறி இருக்கிற பார்த்து தான் அவர் கோவப்பட்டு அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 15வது வசனம் பாருங்க. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு, பாத்தீங்களா, என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, அந்த கோபம் அவருக்கு வந்து அந்த பஸ்கா வந்து மிக முக்கியமான பண்டிகை. அந்த பண்டிகையை வந்து பிரதான ஆசாரியர்கள் வந்து முறை தவறி மக்களுக்கு சொல்லி கொடுத்து மக்களை வந்து அந்த சட்டத்துல இருந்து திசை திருப்புறது ஆண்டவர் பார்த்துட்டு அது கோவப்பட்டுட்டார். முக்கியமான பண்டிகையை வந்து பிரதான ஆசாரியர்கள் வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவப்பட்டு தான் ஆண்டவர் வந்து அந்த இடத்த வந்து சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்திட்டு தான் ஆண்டவர் அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல வந்து இந்த மாதிரி 11:17 என்ன சொல்லுது பாருங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு, நீங்க வந்து அது கல்லர் குகை ஆக்கிட்டீங்க, அதாவது அக்கிரமம் செய்யலாம் மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி என்று சொல்லி அங்க அந்த வசனம் பாடுங்க. கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். பாத்தீங்களா, உபதேசிக்கிறார். அந்த கல்லர் குகை அந்த என்ன உபதேசித்தார்னா இதைத்தான், பஸ்கானா நம்ம தெரிந்து எடுத்துதான் நீங்க வந்து அந்த பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு அந்த உபதேசிக்கிறார். உபதேசித்து சொல்றாரு அந்த பிரதான. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. உடனே அடுத்த வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கொலை செய்யறதுக்கு அதுக்கு உண்டான வேலையெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. சரி, நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம். இப்போ வந்து இதோட நம்ம இந்த முறைமையை தெரிஞ்சுக்கோ. கட்டளையை நம்ம இன்னொரு பார்க்கலாம். அந்த முறைமை என்ன சொல்றாரு, ஒரு ஜெப வீடு அப்படின்னா ஆண்டவருக்கு வந்து சில முறைமைகளை வந்து
கடைபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து ஜெப வீடா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோட பார்வையில் நம்ம வந்து ஜெப வீடா இருக்கணும். அப்போ ஜெப வீடா இருக்கணும்னா சில முறைமைகளை வந்து நம்ம வந்து கடைபிடித்தாகணும். ஆண்டவர் சொன்ன சில முறைமைகளை வந்து கடைபிடிக்கும் போது தான் ஆண்டவர் வந்து நான் அங்கே ஏன் அப்படி நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம தான் அவருடைய ஆலயம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தான் அவருடைய ஆலயம், நம்ம தான் அவருடைய வீடும் கூட. அப்போ அவர் வந்து தேவாலயத்துல தான் நான் வாசம் பண்ணுவேன்ட்டு அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு. இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்குள் வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுக்குள்ள வாசம் பண்ணணும்னு நினைக்க சொல்லிட்டாரு. அப்ப நம்ம அவர் என்னவா இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு, ஜெப வீடா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஜெப வீடா இருக்கணும்னு எதிர்பார்க்காரு. கல்லர் குகையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. கல்லர் குகையாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஜெப வீடா இருக்கணும். அப்ப நம்ம ஜெப வீடா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம வந்து இந்த வேதத்திலேயே ஒரு சாட்சியா நம்ம எடுத்துக்கலாம் ஒருத்தரை. யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படிங்கிறாரு. இதை யாரை குறித்து சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போஸ்தலர் பவுல் அவரை தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு. அப்ப பவுலை வந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தெரிந்து எடுத்திருக்கிறார். எதுக்காக தெரிந்ததுக்காக பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட இயேசுவோட நாமத்தை வந்து அறிவிக்கிறதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாராமா. பார்த்தீங்களா, ஆண்டவர் வந்து தெரிந்தெடுக்கப்பட்ட நபர் யாரும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ ஏன் ஆண்டவர் வந்து பவுலை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்றுக்கொண்டவர். அது யாருக்கிட்ட? கமாலியன் பாதத்தருகே பாதத்திலே நான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கிட்டவன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நியாயப்பிரமாணத்தை வந்து ரொம்ப வைராக்கியமாக பின்பற்றக்கூடிய ஒரு நபர். அவரோட வாலிப வயசுலேயே அந்த வைராக்கியமாக நின்று செயலாற்றிய நபர். அப்போ வந்து அவர் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து கற்றுக்கொள்ளலார். சரிங்களா? இங்கதான் இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளலார். கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். சரிங்க, வேதத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்றோம், படிக்கிறோம், அதை தாண்டி வேதத்தை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். தியானம் பண்ணணும். தியானத்தின் மூலியமாக ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து நம்ம கூட வந்து உரையாடுவார், பேசுவார். அதாவது நம்ம புதிய ஏற்பாடு பிரகாரம் பார்த்தா நம்ம ஆண்டவர் ஆவியானவர் தான் நம்மளுக்கு போதிப்பார். புரிஞ்சுங்களா? இப்போ இங்க வந்து பவுல் வந்து சொல்றாங்கன்னா, நான் அவரோட பாதத்தருகே கற்றுக்கணும். அப்ப நியாயப்பிரமாணத்தை வந்து வைராக்கியமா கத்துக்கொண்டுகிட்டங்காட்டி தான், அந்த வேதத்தை கத்துக்கொண்டங்காட்டி தான் ஆண்டவர் வந்து தேவன் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து தெரிந்து எடுத்திருக்கிறார். பாத்தீங்களா, அந்த தெரிந்து எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு பஸ்காவை வந்து ஆட்டுக்குட்டியை எப்படி தெரிந்தெடுத்தாங்களோ அப்படி அதே மாதிரி தான் இங்க பவுலை வந்து தெரிந்தெடுக்கிறார். யாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்? ஏன் தெரிந்தெடுத்தாருன்னா, அவர் கற்றுக்கொண்டவர், வேதத்தை வந்து கற்றுக்கொண்டங்காட்டி தான் அவர் தெரிந்தெடுக்கிறார். அவர் தெரிந்தெடுத்தவனா உங்களுக்கே தெரியும், அவர் உடனே சுவிசேஷத்துக்கெல்லாம் போகல. அவர் கலாத்தியர் எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி கத்துக்கிட்டாரோ அதே மாதிரி விசுவாச பிரமாணத்தை வந்து நான் இயேசு கிறிஸ்துக்கதே நான் கத்துக்கிட்டேன்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப பாத்தீங்களா, அடுத்து அவர் வந்து மனம் திருந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிக்கணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டேஜ் அவர் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, விசுவாச பிரமாணத்தை கற்றுக்கொள்ள கிளம்பிட்டாரு. அப்போ அந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு விசுவாசிக்கு வந்து எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. அப்போ வேதத்தை வந்து கற்றுக்கொள்ளணும். வேதத்தை வந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் ஆண்டவர் வந்து தெரிந்தெடுப்பார். புரிஞ்சதுங்களா? ஜெபம் பண்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், நம்ம சபைக்கு போறோம். அதையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தை வந்து கற்றுக்கொள்ளணும். வேதத்தை வந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அறிந்து கொண்டவன் தான் அறிவிக்க முடியும். தைரியமாக ஒருத்தர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா, ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும்.
இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த பயம் வரும். யாராச்சும் கேட்ட இயேசுவோட நாமத்தை வந்து நீங்க பறைசாற்றணும் அப்படின்னா அந்த பயம் வந்துடும். அப்ப அந்த பயம் வரக்கூடாது அப்படின்னா அந்த கற்றுக்கொள்ளும் ஆவியான ஒரு துணை வந்து நீங்க கற்றுக்கொள்ளும் போது தான் அந்த பயம் எல்லாம் போகும். ஒருத்தர் கேட்ட வந்து இயேசுவோட நாமத்தை வந்து தைரியமா அறிவிக்கலாம். பவுல் வந்து எப்படி அறிவிச்சாருன்ட்டு உங்களுக்கு வேதத்தின் பிரகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னோட சுவிசேஷ பாதையை வந்து வழி நடத்தி இருக்கிறாரு. அப்போ வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தெரிந்தெடுத்து கொண்ட தேவன் தெரிந்தெடுத்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளையும் தெரிந்தெடுத்து கொள்ளணும். நம்ம அப்போ என்ன செய்யணும்னா ஆண்டவரோட வேதத்தை வந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம ஜெபம் பண்றோம், படிக்கிறோம், நல்லா தியானம் பண்ணணும், நல்ல வாரம் தவறாம சபைக்கு போகணும். இந்த முறைமைகள்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து இந்த முறைகளை எல்லாம் நீங்க கடைபிடிச்சிட்டே இருக்கணும். இந்த 4 முறைமைகள், இன்னும் சில முறைமைகள் நீங்க நல்ல உதவி செய்யணும். அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்க செஞ்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து உங்களை வந்து கவனிச்சுட்டே இருப்பார். வேதத்தை வாசிக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேதத்தை தியானம் பண்றாங்க. ஏன்னா தியானம் பண்ணும் போதுதான் ஆவியானவர் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். 1 யோவான்ல சொல்லியிருக்கும் போது ஆவியானவர் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? 1 யோவான்ல சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை வந்து கற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ வந்து நம்ம வந்து அந்த சாபத்தின் பிள்ளைகளாக மாறிடக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவரோட பிள்ளைகள், அதாவது தேவனுடைய ஜெப வீடாக நம்ம மாற வேண்டும். அப்போ தேவனுடைய ஜெப வீடாக மாறணும் அப்படின்னா நம்ம வந்து வேதத்தை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் போது நம்ம ஜெப வீடாக மாறுவோம். கல்லர் குகைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகமாக அக்கிரமம் செய்யலாம் செஞ்சிருக்கிறார். இப்போ அக்கிரமம் செஞ்சுட்டு தேவாலயத்துக்கு அவங்க மக்கள்லாம் வராங்க. அதே மாதிரி தான் நம்ம சில நபர்கள்லாம் புகைப்பிடித்தல், மதுபானம், விபச்சாரம், விக்கிரக வழிபாட்டு முறை. இந்த விக்கிரக வழிபாட்டு முறை நம்ம இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்குது. உங்களுக்கே தெரியும். ஏதோ பெண் தெய்வத்தை வந்து தெய்வமாக வணங்குறாங்க நம்மளோட பிரிவினரை சில பேர். அதே மாதிரி நம்ம ஆண்டவரோட உருவத்தை வீட்டில் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க பாடத்துல மாற்றிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசி இதுல என்ன சொல்றாரு? விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு அந்த விக்கிரக வழிபாட்டு முறைகள்லாம் இல்லை. நம்ம அந்த பெண் தெய்வம், ஆண்டவர் உருவ வழிபாடு இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா கல்லர் குகை. அதாவது உங்க மனசுல இருந்து இதெல்லாம் நீங்க வெளியே எடுத்து போடணும். நீங்க வெளியே எடுத்து போடும்போது தான் ஆண்டவர் ஆவியானவர் வந்து உள்ள தங்கணும். உள்ள தங்குவதற்கு முன்னாடி இந்த மாதிரி அக்கிரம செய்கைகள்லாம் இருக்கும்போது எப்படி ஆண்டவர் தங்குவார்? யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு அந்த வேதத்தை வந்து அந்த வேத தியானங்கிறது அதுதான். அந்த பயம் போயிடும். இந்த உருவத்தை தூக்கி நீங்க வெளியே எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பயமா இருக்கும். ஆனா நீங்க அந்த வேதத்தை அறிந்து கொண்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் சொன்னதுதான் நம்ம செய்யறோம். இந்த உருவ வழிபாடு நம்ம பின்பற்றக்கூடாது. அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்க அந்த உருவங்கள், அந்த பெண் தெய்வ உருவங்கள், இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியெடுத்து போட்டுருங்க. உங்க வீட்டில் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க தாராளமா அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. ஆண்டவர் வந்து எந்த விதத்திலையும் உங்களை கோச்சிக்க மாட்டார். என் பிள்ளையாக இந்த கடைசி நாட்களில் வந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சந்தோஷமா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்க, உங்களுக்கு மாறும். ஏன்னா நீங்க வந்து ஆண்டவரோட பிள்ளைகள்லாம் முழுமையாக வந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப நிறைய வீட்டுல அந்த கிறிஸ்தவரோட வீட்டுல வந்து நிறைய வீட்டுல அந்த மாதிரி உருவங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு பொதுவாக நீங்க நம்மளோட ஆண்டவரோட வார்த்தைகளை வீட்டை ஃபுல்லா நீங்க மாட்டுங்க. தப்பே இல்லை. ஏன்னா அது வந்து ஜீவ வார்த்தை. அது நீங்க பார்க்கும் போதோ படிக்கும் போது உங்க மனசுக்குள்ள வந்து போகும்போது அது ஜீவன் போற மாதிரி நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை மாட்டுங்க. வார்த்தைகளை மாட்டும் போதுதான் ஆண்டவர் வந்து உங்க மேல ரொம்ப பிரியப்படுவார். இந்த மாதிரி உருவங்கள் வழிபாடு, இந்த மாதிரி சில போதை பழக்கங்கள், விபச்சார பழக்கங்கள், இதெல்லாம் நீங்க உங்க மனசுல இருந்து வெளியெடுத்து போட்டுருங்க. வெளியெடுத்து போட்டுட்டு நீங்க வந்து ஆண்டவரை பார்த்து கல்லர் குகையாக இருக்காம அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாறுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாறும்போது ஆண்டவரோட பார்வையில நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஜெப வீடா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவரோட பார்வையில வந்து நீங்க ஜெப வீடா இருக்கும்போது ஆவியானவர் வந்து
உங்களுக்குள்ள வாசம் பண்ண விருப்பப்படுவார். சரிங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் வேதத்தை வந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரோட பார்வையில நீங்க ஜெப வீடாக மாறுவீங்க. ஜெப வீடாக மாறும்போது தேவன் உங்களிடத்தில் வந்து தங்க ஆசைப்படுவார். சரிங்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாராக. ஆமென்.